மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். கோவை உக்கடம் பகுதியைச் சேர்ந்த பாலன் மற்றும் சாவித்ரி தம்பதியரின் 13 வயது மகள் சௌமியா கெம்பட்டி காலனியில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயின்று வந்தார். இந்நிலையில் கடந்த ஜூன் 27ஆம் தேதி மாலை பள்ளி முடிந்து தனது பாட்டி வீட்டிற்கு சென்ற சௌமியா அங்கிருந்து அறிவொளி நகர் பகுதியில் ஆட்டோவில் பயணிக்க முயன்றபோது எதிரே வந்த டாடா ஏஸ் ஆட்டோ மோதியதில் பரிதாபமாக உயிரிழந்தார். விபத்து நடந்தபோது சௌமியா அறிவொளி நகர் பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்தார். எதிரே அதிவேகமாக வந்த ஆட்டோ கட்டுப்பாட்டை இழந்து அவரை மோதியது. இதில் சௌமியா நிலை தடுமாறி கீழே விழ ஆட்டோ அவரை இழுத்துச் சென்று அருகில் இருந்த கல்லில் மோதியது. இதன் காரணமாக சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிய சௌமியா சில நிமிடங்களில் உயிரிழந்தார். அக்கம் பக்கத்தினர் உடனடியாக பெரிய கடை வீதி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் சௌமியாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் ஆட்டோ ஓட்டுநர் உட்பட இருவரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விபத்து குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆட்டோவின் வேகம் மற்றும் ஓட்டுநரின் அஜாக்கிரதையே விபத்திற்கு முக்கிய காரணமாக இருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். 13 வயது மாணவியின் இந்த துயர மரணம் உக்கடம் மற்றும் அறிவொளி நகர் பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சௌமியாவின் குடும்பத்தினர் மற்றும் அவரது பள்ளி நண்பர்கள் இந்த இழப்பால் ஆழ்ந்த துயரத்தில் உள்ளனர். இந்த சம்பவம் பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பு மற்றும் ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்களின் வேக கட்டுப்பாடு குறித்து மீண்டும் கேள்விகளை எழுப்பியுள்ளது. கோவை மாநகராட்சி பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு பாதுகாப்பான பயண வசதிகள் மற்றும் பள்ளி வளாகத்திற்கு அருகில் உள்ள பகுதிகளில் போக்குவரத்து விதிகளை கடுமையாக அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை இப்பகுதி மக்களிடையே வலுப்பெற்று வருகிறது. மேலும் கோவையில் சமீப காலமாக அதிகரித்து வரும் வாகன விபத்துகளை கட்டுப்படுத்த காவல்துறை மற்றும் நகராட்சி நிர்வாகம் கூடுதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த துயர சம்பவம் சாலை பாதுகாப்பு மற்றும் குழந்தைகளின் பயண பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை மீண்டும் வலியுறுத்துகிறது. சௌமியாவின் மறைவு அவரது குடும்பத்திற்கு மட்டுமல்லாமல் முழு சமூகத்திற்கும் பேரிழப்பாகும். காவல்துறையின் விசாரணை முடிவுகள் இந்த விபத்திற்கு காரணமானவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்படுவதை உறுதி செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுங்க. வீட்டுக்கு நாங்கள் இங்கே வாடகைக்கு இருந்தோம். அங்கே போய் இருக்கலாம்னு சொல்லி வீட்டுக்கு வந்து வாடகை தாசியமாக கட்ட முடியல, வாடகை கம்மியாக இருக்கிறதுனால அந்த வீட்டுக்கு நாங்கள் போயிட்டோம். போக சரின்னு சொல்லி ஸ்கூல் விட்டுனா சாயங்காலம் எப்பவுமே வீட்டுக்கு வர மாதிரி தான் ஆட்டோ புக் பண்ணி தான் நாங்கள் போவோம். திடீர்னு இப்படி ஞானத்து கொஞ்சம் கூட நினைக்கிறீங்க. ஐயோ என் பிள்ள ஒரு சின்ன பண்ணுதாடைய 13 வயசாச்சுங்க ஐயா. 9வது படிக்குதுங்க ஐயா. 9வது படிக்குது என் குழந்தை. எல்லாம் வாடகை வீட்டில் தான் இருக்குது. வாடகைக்கு வரமே என்னால் கட்ட முடியாது. எங்கள் வீட்டுக்காருக்கு நினச்சா வேலை இருக்குன்னு நினச்சா வேலை இருக்காது. அறிவு நேரத்தில் வேலை வாடகை கம்மியாக இருக்கிறதுனால தான் ஐயா போனேன். அது என் பிள்ளைங்க சரி படிக்கிறதுக்கு அந்த கிளாஸுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி தான் இங்கேயே எல்லாம் 3 பொண்ணுங்க எனக்கு. 3 பொண்ணுங்களை இங்கே அந்த ஸ்கூலில் ஏதோ படித்து வச்சேன்னு தானே ஆசைப்பட்டேன். என் பொண்ணு இந்த நேரத்துக்கு ஐயோ நான் பேசாமல் இங்கே இருக்க வச்சிருக்கலாமா, எதுவும் பஸ்ஸுக்கே போயிருக்கலாமா. பஸ் ஏறினா கூட்டம் நெருக்குவாங்க, நெருக்கமாக இருக்குது. பஸ்ஸுக்காரன் நிறுத்த மாட்டாங்க மலையோரத்தில். நான் ஆட்டோ வச்சதையும் நான் வீட்டுக்கு வருவேன். ஆட்டோ புக் பண்ணி போகலான்னு சொல்லி தான் தெரியல. ஆட்டோவில் கூப்பிட்டு போவேன். ஐயோ நான் இந்த மாதிரி ஆயிடுங்க. என் குழந்தை போச்சு. நீங்க இருக்கிற வேலைக்கு இன்னைக்கு போகல. நீ லீவ் எடுடி சொல்லுவானா, லீவ் எடுத்துட்டா நீ வந்துடுடி. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.